ஓம் நம சிவாய். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 444வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுளெல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுளெல்லாம் தலை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்கு சுற்றத்தார் ஆகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். நாங்கள் நம்மை விட பெரியவராக இருக்க வேண்டும், அறிவுடையவராக, ஒழுக்கமுடையவராக, அவர்களோடு நாங்கள் உறவாடுவது என்பது, உறவாக வைத்துக் கொள்ளுதல் என்பது எல்லாவற்றிலும் நல்லது, சிறந்ததாகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதாவது, தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்கு சுற்றத்தாராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் தம்மிற் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுளெல்லாம் தலை என்ற பொருளுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அறிவு, ஆற்றல் ஆகியவற்றால் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையுமாம். அதாவது, எங்களை விட திறமைசாலிகள், எங்களை விட அறிவாளிகள், நல்ல ஒழுக்கமுடையவர்கள், பெரியவர்களோடு, அப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் உறவை வைத்து கொண்டு அவர்கள் வழி நடப்பது எங்களுக்கு பெரும் வலிமையை தரும், பெரும் ஊக்கத்தை தரும், எங்களை நல்ல வழிப்படுத்தக்கூடிய ஒரு வழியை அது ஏற்படுத்தி தரும் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அறிவு, ஆற்றல் ஆகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் தம்மிற் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுளெல்லாம் தலை என்ற பொருளுக்காக அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். சற்று வித்தியாசமாக அதை பார்ப்போமாக இருந்தால், அறிவு முதலியவற்றால் தம்மை காட்டிலும் சிறந்த துறையறிவுடையவரை தமக்கு உரியவராக கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மையானதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக நல்ல வழி நடக்க வேண்டுமாக இருந்தால் எங்களை விட சிறந்த அறிவுடையவராக இருக்க வேண்டும், வயது முதிர்ந்தவராக, நல்ல அறிவாளிகளாக இருக்க வேண்டும், நல்ல சிறந்த, அதாவது வழியை காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் உறவை வைத்து கொண்டு அவர்கள் வழி நடப்பது எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களையும் சிறப்பான வழியாக நடத்துவதற்கும் ஏதுவாக அமையும் என்பதைத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரலுக்கான தம்மிற் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுளெல்லாம் தலை என்ற குரலுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. அதாவது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய வழி நல்ல வழியாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களை விட சிறந்த அறிவுடையவர், அறிவாளிகள், படித்தவர்கள், பண்பானவர்கள், அறத்தின் வழி நடப்பவர்களோடு நாங்கள் உறவு கொண்டு அவர்களை எங்களுடைய உறவாக மாற்றிக்கொண்டு அவங்களை எங்களுடைய நட்பாக மாற்றிக்கொண்டு அவர்களுடைய சொல்லின்படி, அவர்களுடைய வழியின்படி நாங்கள் நடப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும், உறுதியானதாக அமையும், அல்லது சிறந்ததாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைத்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உறவு கொள்ள வேண்டியது யாரோடு என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. தம்மிற் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுளெல்லாம் தலை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.